எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற கம்பெனிய பத்தி தாங்க பார்க்க போறோம். அந்த கம்பெனி இந்த ஹீரோ குரூப்க்கு கீழ இருக்கிற அந்த கம்பெனி கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளா இருக்கிறாங்க. 1954 தாங்க அதோடைய தோற்றம். 54லேருந்து 70 வருஷமா எப்படி வந்து டெவலப் ஆகி வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட என்னென்ன ஆர்ம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற கம்பெனி வந்து டூ வீலர்ஸ், ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஒரு 30% மார்க்கெட் ஷேர் அவங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியுங்க. அதைத் தொடர்ந்து இந்த ஆட்டோமொபைல் காம்போனன்ட் மேனுஃபேக்சர் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் ஓஇஎம்ஸ்க்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றதுக்காக ராக்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ரினியூவபிள் செக்டார்ல ஒரு கம்பெனி ஹீரோ ஃபியூச்சர் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. தென் ஃபினான்ஸ் கம்பெனி ஹீரோ ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அதை தொடர்ந்து டெக்னாலஜி கம்பெனி ஒன்று வச்சிருக்காங்க. தென் செமிகண்டக்டர் ஆர்ம் வந்து ஒன்று இருக்கு. தென் ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குங்க வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து ஒரு 2 நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பத்தி விளக்கமா பார்ப்போங்க. இவங்களுடைய தோற்றம் 1954ல பிரிஜ் மோகன்லால் முன்ஜால் அப்படின்றவர் தாங்க இந்த கம்பெனியோட ஃபவுண்டர். 1954ல இவங்க இந்த சைக்கிள் இருக்கு இல்லையா, அந்த சைக்கிளுக்கு ஹேண்டில் பாரு, தென் ஃபோக்ஸ் இதெல்லாம் தாங்க ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் ஹரியானா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு லைசன்ஸ் வந்திருக்கு சைக்கிள்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. ஸோ அவங்க வந்து தொடர்ந்து அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி 1986ல் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் சைக்கிள்ஸ் இந்த வேர்ல்டு அப்படின்ற அளவுக்கு டெவலப் ஆகி கின்னஸ் புக்லேயே இடம்பெற அளவுக்கு டெவலப் ஆயிட்டாங்க 1986லேயே. அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1984ல ஜாப்பனீஸ் கம்பெனி ஹோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த கம்பெனியோட டைப் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த டூ வீலர்ஸ் ஸ்கூட்டர்ஸ் வந்து ரெடி பண்றதுக்கு 2 பேரும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ல டெவலப் பண்றாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் வந்து கிட்டத்தட்ட 2011 வரைக்கும் இருந்ததுங்க. இன்னைக்கும் நிறைய பைக் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் பிளஸ், சிடி 100 அது மாதிரி எக்கச்சக்கமான ஹீரோவும் ஹோண்டாவும் ஒன்னா சேர்ந்து நிறைய சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் பைக்ஸ் எல்லாம் வந்தது எல்லாருக்குமே தெரியுங்க. அது ஒரு 2 வருஷம் ராயல்டி 2013 வரைக்கும் ராயல்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு இவங்க வந்து ரீமாடல் பண்ணிட்டாங்க ஹீரோ மோட்டோகார்ப் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீபிராண்ட் பண்ணிட்டாங்க. இப்பயும் அவங்கள்ட்ட இவி செக்மெண்ட்ல விடா இவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ விடா இவி இருக்கு. தென் ஏத்தர் எனர்ஜில அவங்க ஒரு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் ஆஃப் ஸ்டேக் வச்சிருக்காங்க. 37.2% பக்கமா வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த சேர்மன் அந்த கம்பெனியோட சேர்மன் எம்டி யாருன்னா பவன் முன்ஜால். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இதுதாங்க அவங்களுடைய ஆரம்பம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு 70 ஆண்டுகள்ல மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இந்த டூ வீலர் செக்மெண்ட் தென் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து ராக்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ காம்பனன்ட் மேனுஃபேக்சரர்ஸ். இவங்களோட வேலை லீடர் இதுல யார், இவங்க வந்து இதுல எல்லாம் லீடர் அப்படின்னா அலுமினியம் டை காஸ்டிங்ல, தென் மிஷின்டு காம்பனன்ட்ஸ், தென் பெயிண்ட் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லா சப்ளை பண்றாங்க. இந்த ஆட்டோ ஓஇஎம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான ஆட்டோ காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த கம்பெனி வந்து சப்ளை பண்றாங்க. ராக்மேன் இவங்க கம்பெனி தென் மற்ற கம்பெனிக்கு தேவையானது எல்லாத்தையுமே இந்த ஆர்ம் மூலமா இவங்க வந்து இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் கீழே இருக்கிற இந்த ராக்மேன் அப்படின்ற கம்பெனி வந்து பண்றாங்க. அடுத்து எனர்ஜி செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். குறிப்பா ரினியூவபிள் எனர்ஜில இவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து இருக்குதுங்க. இந்த கிரீன் ஹைட்ரஜன், தென் எனர்ஜி ஸ்டோரேஜ், தென் சோலார், விண்டு, ரூஃப் டாப்ஸ், தென் ஓப்பன் ஆக்சஸ் இது எல்லாமே இருக்கு. தென் முக்கியமா இவங்களும் வந்து பவர்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஜெனரேட்டர்ஸ் இது எல்லாமே வந்து இவங்களும் ரெடி பண்றாங்க. அதை தொடர்ந்து ஃபினான்ஸ் கம்பெனி கார்பரேட் ஃபினான்ஸ்ல ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க ஹீரோ ஃபின்கார்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ஒரு டாமினன்ட் பிளேயர். டூ வீலர் ஃபினான்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இவங்க பெரிய டாமினன்ட் பிளேயர். இவங்களுக்கு வந்து ஒரு 60%க்கு மேல மார்க்கெட் ஷேர் இருக்குங்க. ஸோ இவங்கள்ட்ட ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஆமும் இருக்கு. இதை வந்து லிஸ்ட் பண்ண போறாங்க ஹீரோ ஃபின்கார்ப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் அநேகமா இந்த கம்பெனி வந்து ஐபிஓ வரும்னு நினைக்கிறேன். இது வந்து ஹீரோ கீழே உள்ளதாங்க. அதை தொடர்ந்து டெக்னாலஜி ஹீரோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில நியூ ஏஜ் டெக்னாலஜிஸ். இப்போ நியூ ஏஜ்ல என்னங்க, எலக்ட்ரிக்கல் மொபைலிட்டி, ஆட்டோமேட்டட் வெஹிக்கிள்ஸ், ஐஓடி பேஸ்டு வெஹிக்கிள்ஸ், தென் டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோ டெக்னாலஜி இந்த விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 100+ கிளியன்ஸ் வந்து இருக்கிறாங்க இந்த கம்பெனிக்கு. மோர் தென் 10 கண்ட்ரீஸ்க்கு மேல இவங்க வந்து சப்ளை பண்றாங்க. இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்குதுங்க. இதுக்கு கீழே இந்த ஹீரோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ராமு கீழே டெசால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்டிநேஷனல் செமிகண்டக்டர் இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடர் இருக்கிறாங்க. இவங்க எதுல எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னா செமிகண்டக்டர் டிசைன், ஐசி டிசைன், பிசிபி டிசைன், தென் டெஸ்டிங் அண்ட் ப்ராடக்ட் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து இந்த டெசால் அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்துக்கிறாங்க. முக்கியமா செமிகண்டக்டர் ஓரியன்ட் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த டெசால் வந்து இந்த ஹீரோ எலக்ட்ரானிக்ஸோட
மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து ஹீரோ வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி என்னன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து இவங்க பண்ணுவாங்க. இது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எதெல்லாம் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அண்ட் டேட்டா சயின்ஸ், தென் இன்னோவேஷன்ஸ், இதெல்லாமே இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இந்த ஹீரோ வாய்ட் மூலமா அவங்க பண்றாங்க இன் கொலாபரேஷன் வித் எம்ஐடி. இது எல்லாமே வந்து பிசினஸ்ங்க. ஒரு 2 நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு யூனிவர்சிட்டி, பிஎம்எல் முஞ்சால் யூனிவர்சிட்டி ஹரியானால. அந்த யூனிவர்சிட்டி மூலமா டீச்சிங், லேர்னிங், ரிசர்ச், இன்னோவேஷன் இது எல்லாமே வந்து அங்கேயும் ஒரு செக்டர் அங்கேயும் வந்து நடக்குதுங்க எஜுகேஷன் செக்டர்ல. அது போக அறக்கட்டளைகள் வச்சு நடத்திருக்காங்க. என்ன அப்படின்னா ராமன்கட் முஞ்சால் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லெஸ் ப்ரிவிலேஜ்டு, அண்டர் ப்ரிவிலேஜ்டு பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு கரங்கள் நீட்டுற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழலை வந்து உருவாக்குறதுக்கு அங்க ஒரு அறக்கட்டளை வந்து நடத்துறாங்க. டு பில்ட் ஹாப்பியர் சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டி இன் அண்ட் அரௌண்ட் அஸ். அதுதான் வந்து அவங்களோட கான்செப்டா இருக்கு இந்த ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும். நம்ம ஹீரோ குரூப் அப்படின்னா இந்த டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ இருக்குங்க. ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கு, ஒரு ஆட்டோ காம்பனன்ட் கம்பெனி இருக்கு, ஒரு எனர்ஜி இருக்கு, ஒரு செமிகண்டக்டர் பிசினஸ் இருக்கு, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி இருக்கு. இது வந்து ஒரு பெரிய கங்க்ளாமரேட் ஹீரோல. நம்ம வந்து இந்த ஹீரோ மோட்டார் கார்ப் அப்படின்ற ஒரு கம்பெனியை வச்சிருக்கிறோம் இல்லையா லிஸ்ட்ல. நம்ம வந்து வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து உள்ள நுழையணும். இப்ப நமக்கு அடுத்து இந்த கன்க்ளாமரேட்ல 2 விஷயம் வேல்யூ அன்லாக் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஹீரோ ஃபினான்ஸ். அடுத்து இவங்க ஒரு ஸ்டேக் வச்சிருக்காங்க. 37.2% வந்து ஏத்தர் எனர்ஜியில் வச்சிருக்காங்க. அது வந்து வெளில வருதுங்க. ஃபியூச்சர்ல செமிகண்டக்டர் வந்து ஒரு பூம் ஆகுறப்ப டெசால் மூலியமா ஹீரோ எலக்ட்ரானிக்ஸ்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் ஹீரோ எனர்ஜி இருக்கு, தென் ராக்மேன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேல்யூ அன்லாக்கிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இவங்களோட பிசினஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனா அந்த பிசினஸ் வந்து 70 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காங்க. இதுதாங்க இந்த ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கிற எல்லா கம்பெனிக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நீங்க பங்குகளை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து எத்தனை வருஷமா பிசினஸ்ல இருக்கிறாங்க, அவங்க எத்தனாவது ஜென்ரேஷன் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட என்னென்ன ஆர்மர்லாம் இருக்கு, இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தாங்க நம்ம வந்து அதுக்குள்ள நம்ம இறங்கணும். அந்த பிசினஸ்ல தாங்க நம்ம பார்ட்னர்ஷிப் எடுக்கணும். இவ்வளவு தெரிஞ்சாதாங்க அந்த பிசினஸ்ல நம்ம கான்ஃபிடென்ட்டா பார்ட்னர்ஷிப் எடுக்க முடியும். அந்த ஷேரை விற்கணுங்கிற எண்ணமே வராதுங்க. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் விற்க மாட்டேன். ரைட்? நீங்களும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேர் வாங்குறப்பையும் அந்த டீடைல்ஸை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க கன்சிடர் பண்ணணும். எல்லாருக்கும் நன்றி. சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் கீழே எழுதுங்க. நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம்.